அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 116வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 24 முதல் 28 வரை. யோபு அதிகாரம் 25. கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். பிறகு சூகாவியனான பில்தாது பேசினான். ஆட்சியும் கடவுளுக்கே உரியன. அமைதியை உன்னதங்களில் அவரே நிலைநாட்டுவார். அளவிட முடியுமா அவர் தம் படைகளை? எவர் மேல் அவர் ஒளி வீசாதிருக்கும்? அப்படியெனில் எப்படி மனிதர் கடவுள் முன் நேரியவராய் இருக்க முடியும்? அல்லது பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்கக்கூடும்? இதோ வெண்ணிலவும் ஒளி குன்றியதே, விண்மீனும் அவர் தம் பார்வையில் தூய்மையற்றதே. அப்படி இருக்க புழுவை போன்ற மனிதர் எத்தனை தாழ்ந்தவர், பூச்சி போன்ற மனிதர் எவ்வளவு குறைந்தவர். யோபு அதிகாரம் 26. பில்தாத்தின் சொற்கள் வீணி. அதற்கு யோபு கூறிய பதில்: என் போன்ற வலிமையற்றவருக்கு எத்துணை துணை புரிந்தீர். ஆற்றலற்ற தோளுக்கு எவ்வளவு துணை நின்றீர். என் போன்ற அறிவற்றவருக்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர். நன்னெறிகளை நிறைய காட்டினீர். எவர் துணை கொண்டு எம்பினீர் இம்மொழிகளை? எவர்தம் ஏவுதல் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது? கீழுலகின் ஆவிகள் நடுங்குகின்றன. நீர்த்திரள்களும் அவற்றின் வாழ்வனவும் அஞ்சுகின்றன. பாதாளம் கடவுள் முன் திறந்து கிடக்கிறது. படுகுழி அவர் முன் மூடப்படவில்லை. வேற்றிடத்தில் வடப்புறத்தை அவர் விரித்தார். காற்றிடையே உலகை தொங்கவிட்டார். நீரினை மேகத்துள் பொதிந்துள்ளார். அதன் நிறைவால் முகிலும் கிழிவதில்லை. தம் அரியணையின் முகத்தை மூடுகின்றார். முகிலை அதன் மேல் பரப்புகின்றார். நீர் பரப்பின் மீது வட்டம் வரைந்து இருளுக்கும் ஒளிக்கும் இடையில் எல்லை அமைத்தார். விண்ணின் தூண்கள் அதிர்கின்றன. அவர் அதட்டலில் அதிர்ச்சி அடைகின்றன. ஆழியை தம் ஆற்றலால் அடக்கினார். ராகாபை அளித்தார். அறிவு கூர்மையால் தம் மூச்சால் வான்வெளியை ஒளிர்வித்தார். தம் கையால் விரைந்தோடும் பாம்பை ஊடுருவ குத்தினார். ஓ, இவையாவும் அவர் தம் செயல்களின் விளிம்புகளே. எத்துணை மென்குரல் அவற்றில் கேட்கின்றது. அவர் தம் வல்லமையின் இடி முழக்கத்தை அறிய யாரால் இயலும்? யோபு அதிகாரம் 27. கடவுளின் ஆற்றலும் யோபின் மாசின்மையும். யோபு தமது உரையை தொடர்ந்து கூறியது: என்றுமுள்ள இறைவன் மேல் ஆணை, அவர் எனக்கு உரிமை வழங்க மறுத்தார். எல்லாம் வல்லவர் எனக்கு வாழ்வை கசப்பாக்கினார். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சக முறையா? என் நாவும் பொய்யை புகழாது. நீங்கள் சொல்வது சரி என ஒரு காலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சாகும் வரையில் என் வாய்மையை கைவிடவும் மாட்டேன். என் நேர்மையை நான் பற்றி கொண்டேன், விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை. என் பகைவர் தீயோராக எண்ணப்படட்டும். என் எதிரிகள் நேர்மையற்றோராக கருதப்படட்டும். கடவுள் இறைப்பற்றில்லாதோரை அழித்து அவர்களின் உயிரை பறிக்கும்போது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் மேல் கேடு விழும்போது இறைவன் அவர்களின் கூக்குரலை கேட்பாரா? எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா? கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா? இறைவனின் கைத்திறனை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். எல்லாம் வல்லவரின் திட்டங்களை மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் யாவருமே இதை கண்டிருக்கின்றீர்கள். பின் ஏன் வரட்டு வாதம் பேசுகின்றீர்கள்? இதுவே கொடிய மனிதர் இறைவனிடமிருந்து பெறும் பங்கு. பொல்லாதவர் எல்லாம் வல்லவரிடம் பெறும் சொத்து. அவர்களின் பிள்ளைகள் பெருகினும் வாளால் மடிவர். அவர்களின் வழிமரபினர் உண்டு நிறைவடையார். அவர்களில் எஞ்சியோர் நோயால் மடிவர். அவர்களின் கைம்பெண்கள் புலம்ப மாட்டார். மணல் போல் அவர்கள் வெள்ளியை குவிப்பர். அடுக்கடுக்காய் ஆடைகளை சேர்ப்பர். ஆனால் நேர்மையாளர் ஆடைகளை அணிவர். மாசற்றவர் வெள்ளியை பங்கிடுவர். சிலந்தி கூடு கட்டுவது போலும் காவற்காரன் குடில் போடுவது போலும் அவர்கள் வீடு கட்டுகின்றனர். படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய். ஆனால் இனி அவ்வாறு இராது. கண் திறந்து பார்க்கின்றனர். செல்வம் காணாமல் போயிற்று. திகில் வெள்ளம் போல் அவர்களை அமிழ்த்தும். சுழற்காற்று இரவில் அவர்களை தூக்கி செல்லும். கீழே காற்று அவர்களை அடித்து செல்லும். அவர்களின் இடத்திலிருந்து அவர்களை பெயர்த்து செல்லும். ஈவு இரக்கமின்றி அவர்களை விரட்டும். அதன் பிடியிலிருந்து தலை தெறிக்க ஓடுவர். அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும். அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் சீறி விழும். யோபு அதிகாரம் 28. ஞானத்தின் மேன்மை. வெள்ளிக்கு விளைநிலம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் இடம் உண்டு. மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகின்றது, கல்லிலிருந்து செம்பு உருக்கப்படுகின்றது. மனிதர் இருளுக்கு இறுதி கண்டு எட்டின மட்டும் தோண்டி இருட்டிலும் சாவின் இருளில் கனிம பொருளை தேடுகின்றனர். மக்கள் குடியிருப்புக்கு தொலையில் சுரங்கத்தை தோண்டுவர். வழி நடப்போரால் அவர்கள் மறக்கப்படுவர். மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வர்.
மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது, கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகின்றது. நீலமணிகள் அதன் கற்களில் கிட்டும், பொன் துகளும் அதில் கிடைக்கும். அதற்கு செல்லும் பாதையை ஊன் உண்ணும் பறவையும் அறியாது, கழுகின் கண்களும் அதை கண்டதில்லை. வீறு கொண்ட விலங்குகள் அதன் மேல் சென்றதில்லை, சிங்கமும் அவ்வழி நடந்து கடந்ததில்லை. கடின பாறையிலும் அவர்கள் கை வைப்பர், மலைகளின் அடித்தளத்தையே பெயர்த்து புரட்டுவர். பாறைகள் நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றனர். விலையுயர் பொருளையே அவர்களது கண் தேடும். ஒழுகும் மூச்சுகளை தடுத்து நிறுத்துகின்றனர். மறைவாயிருப்பதை ஒளிக்கு கொணர்கின்றனர். ஆனால் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும்? அறிவின் உறைவிடம் எங்கேயுள்ளது? மனிதர் அதன் மதிப்பை உணரார். வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது. என்னுள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல், என்னிடம் இல்லை என இயம்பும் பெருங்கடல். தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது, வெள்ளியால் அதன் விலையை நிறுக்க இயலாது. ஓவியர் தங்கமும் கோமேதகமும் அரிய நீலமணியும் அதற்கு மதிப்பாகா, பொன்னும் பளிங்கும் அதற்கு நிகராகா. பசும்பொன் கலன்களும் பண்டமாற்றாகா, மணியும் பவளமும் அதற்கு இணை இல்லை. மதிப்பினில் முத்தினை ஞானம் வெஞ்சும், எத்தியோப்பிய புட்பராகம் அதற்கு இணை அல்ல. 10 மாற்று தங்கமும் அதற்கு நிகர் அல்ல. அவ்வாறாயின் எங்கிருந்து வருகிறது ஞானம்? எங்குள்ளது அறிவின் உறைவிடம்? வாழ்வோர் அனைவர் தம் கண்களுக்கும் ஒளிந்துள்ளது, வானத்து பறவைகளுக்கும் மறைவாய் உள்ளது. படுகுழியும் சாவும் பகர்கின்றன. அதை பற்றிய பேச்சு காதில் விழுந்தது. அதன் வழியை தெரிந்தவர் கடவுள், அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே. ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார், வானத்தின் கீழ் உள்ளவற்றை பார்க்கின்றார். காற்றுக்கு எடையை கடவுள் கணித்தபோது, நீரினை அளவையால் அளந்தபோது, மழைக்கு அவர் கட்டளை இட்ட பொழுது, இடி மின்னலுக்கு வழியை வகுத்த பொழுது, அவர் ஞானத்தை கண்டார், அதை பற்றி அறிவித்தார், அதை நிலைநாட்டினார், இன்னும் அதை ஆய்ந்தறிந்தார். அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு.